Hi friends, welcome to Funfull Techys. அப்பன்னுக்குள்ள வீடியோல வந்து ஒரு சிம்பிள் ஒயர்லெஸ் டெஸ்டர் தான் பண்ண போறோம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். அப்ப டைரக்டா வீடியோல போலாம். गाइस அப்ப முதல்ல வந்து BC547 டிரான்சிஸ்டர் 3 எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா 100k ரெசிஸ்டர் 1 வேணும். 1 மெகா ஓம் ரெசிஸ்டர் 1. அதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு கலர் LED எடுத்துக்கோங்க. நான் இப்ப ரெட் எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா AA பேட்டரியோட ஒரு பேட்டரி ஹோல்டர் எடுத்துக்கிறேன். இவ்வளவு போதும். गाइस அப்ப இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து 3 லெக் இருக்கும். முதல் லெக் வந்து கலெக்டர், செகண்ட் லெக் வந்து பேஸ், அதுக்கு அப்புறமா எமிட்டர். நான் வந்து எல்லா டிரான்சிஸ்டரோட லெக்கையும் வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறமா எமிட்டரை வந்து பேட்டரியோட நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டிரான்சிஸ்டரோட பேஸையும் இன்னொரு டிரான்சிஸ்டரோட எமிட்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த LED லெக்ஸை வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணும்போது எது ப்ளஸ் எது மைனஸ் நோட் பண்ணிக்கோங்க. LED பாசிட்டிவ் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெகட்டிவ் வந்து கலெக்டரில் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 100k ரெசிஸ்டரை வந்து பேட்டரியோட பாசிட்டிவ்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பின்னை வந்து இன்னொரு டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் டிரான்சிஸ்டருடைய எமிட்டரை வந்து செகண்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸில் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். 1 மெகா ஓம் ரெசிஸ்டரை வந்து லாஸ்ட் 2 டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் பின்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு காப்பர் ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. அந்த காப்பர் ஒயரை வந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அப்படியே டேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா இதை வந்து லாஸ்ட் டிரான்சிஸ்டருடைய பேஸில் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேட்டரியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த நார்மல் டெஸ்டரில் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். கைஸ் அப்போ இதில் வந்து பவர் வருது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு சைடும் வந்து பவர் வருது. கைஸ் அப்போ நம்ம செஞ்ச ஒயர்லெஸ் டெஸ்டரை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் அப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டு அந்த டெஸ்டரை வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வைக்கும்போதே LED வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகிடுச்சு, திரும்பவும் ஆன் பண்ணும்போது ஆன் ஆகிடுச்சு. நம்ம நார்மல் டெஸ்டரில் வந்து சில இடத்துல வைக்கும்போது நம்ம பாடியில் வந்து ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது யூஸ் பண்ணுறது நல்லது. கைஸ் அப்போ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கிட்டு டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஆண்ட்ரேஜ் கெட்டிங் அவுட்.